எவ்வளவு பணம் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என தலைப்பிட்டு இலங்கை இளம் ஆலிம் ஒருவர் ஜக்காத் பற்றி கூறுகின்ற சில விடயங்கள், ஏறக்குறைய 7 நிமிடங்கள் கொண்ட ஒரு விளக்கம் யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என்பதே நபியின் காலத்து முழுமையான அந்த நேர்வழிகாட்டலை போதிக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ குழுமத்தில் தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். எவ்வளவு பணம் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற இந்த தலைப்பில் அந்த இளம் ஆலிம் பெண்கள் அணிகின்ற நகைகளுக்கு ஜக்காத் இருக்கின்றதா என்ற விடயம் பற்றியே முக்கியமாக பேசியிருக்கின்றார். அனைத்திற்கு முதலில் இந்த ஆலிமுடைய ஒரு சிறப்பான விடயம், அதாவது குர்ஆன் சுன்னாவிலே ஆய்வு செய்து இதுதான் சரி என கண்டதன் பிறகு அதிகமானவர்கள் மாற்று கருத்தில் இருக்கின்றார்கள் என்பதற்காக தூய்மையோடு உரிய தகுதியோடு குர்ஆன் சுன்னாவை அலசி உண்மையான முடிவு கிடைத்ததன் பிறகு அதனை சொல்லாமல் இருப்பது தவறு என்ற ஒரு மிகச்சிறந்த விடயத்தை இவர் கூறுகின்றார். குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்வதற்குரிய தகுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தூய்மையோடு எது உண்மை என்பதை கண்டறிவதற்காக ஆய்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த உண்மையான முடிவை முன்வைக்க வேண்டும். இது சிறந்த ஒரு பகுதி. ஆனால் இதன் மற்றொரு பகுதி இஸ்லாத்தின் அடிப்படையாக குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த ஆலிம் தீனிலே உண்மையானவராக இருந்தால் இந்த முதல் பகுதியை செய்தது போன்று மற்ற பகுதியையும் செய்ய வேண்டும். அது என்ன பகுதி? இவர் சரிகண்ட விடயம் சரிதானா என்பதை அலசுவதற்கு எந்த ஒரு முறையான ஒரு ஆலிமிடமிருந்து அழைப்பு வந்தாலும் அவர்கள் முன்னிலையிலே தனது நிலைப்பாட்டிற்கான ஆதாரத்தை முன்வைத்து அதனை தெளிவுபடுத்துவதற்கு அவர் முன்வர வேண்டும். அதிலுள்ள தவறு சுட்டிக்காட்டப்படும் போது ஆம் அது தவறுதான் என்று நிரூபணமாகின்ற போது அதனை திருத்திக் கொள்ளுகின்ற பக்குவமும் வேண்டும். முதல் விடயம், நபியின் காலத்து இஸ்லாத்தை இந்த ஆலிம் உட்பட இவர் சார்ந்தவர்கள் போதிக்கின்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாக நாம் கூறுகின்றோம். அதேபோன்று பெண்களின் தங்க அணிகலன்களுக்கு ஜக்காத் இருக்கின்றதா என்ற விடயத்திலும் அது கிடையாது என கூறுகின்ற ஆலிம்கள் இருந்தாலும் தங்க நகைகள் உட்பட ஒட்டுமொத்த தங்கத்திற்கும் அது நிசாப் ஹவுல் என்ற 2 நிபந்தனைகள், ஏறக்குறைய 10 அல்லது 10.5 பவுன் ஒரு வருட காலம் கடக்க வேண்டும். அந்த 2 நிபந்தனையையும் இவர் சரியாக கூறியிருக்கின்றார். அதன் பிறகு தங்கம் என்பது அது நகையாக இருந்தாலும் சரி, நபியுடைய காலத்திலே பணம் தங்கமாக வெள்ளியாகத்தான் இருந்தது என்று கூறுகின்றார். அதுவும் சரியானது. இன்று பணம் என்பது தங்கம் இவை அதிகமாக மக்களிடம் புழங்குகின்ற போது ஆபத்துக்களும் தேய்மானங்கள் உட்பட சிரமங்கள் இருப்பதால் தங்கத்திற்கு பதிலாக பணம் என்ற இந்த நாணயம், தாளாக இருக்கலாம் குத்தியாக இருக்கலாம், இதனை பயன்படுத்துகின்றார்கள். அதாவது இன்று நாம் பயன்படுத்துகின்ற பணம் உண்மையில் தங்கமாகும். இப்போது தங்க நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என வருகின்ற அத்தனை ஹதீஸ்களும் தஈஃபானது என்று கூறுகின்றார். அதனை விட உறுதியான ஆதாரம் இருப்பதால் அந்த விடயத்தை சற்று நேரத்திற்கு அவர் கூறுவது சரி என்று ஏற்றுக்கொள்கின்றோம். ஆம், உண்மையில் அது பற்றிய பல்வேறு அறிவிப்புகளிலும் குறைபாடுகள் இருக்கின்றன. அவற்றை ஏதோ ஒரு வகையிலே சரிகாண முடியும் என கூறுகின்ற அறிஞர்களும் இருக்கின்றார்கள். எப்படியோ அந்த செய்தி ஹதீஸ்கள் என கூறப்படுகின்ற அந்த அத்தனை செய்திகளும் பலவீனம் என்பதை முதலிலே நாம் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். குர்ஆனிலே நேரடியான தங்கம் என்பது
சேமிக்கப்படுகின்ற தங்கத்திற்கு ஜக்காத் செலுத்த வேண்டும் என்பதை உறுதியாக கூறுகின்ற குர்ஆன் வசனம் இருப்பதை இந்த இளம் ஆலிம் கவனிக்காமல் விட்டது ஏன்? கருத்து முரண்பாடு என்ற ஒன்றை கூறி அதற்காக தவறான ஒரு முடிவை சரி காணலாமா? மற்றொரு உண்மையையும் இவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எல்லா விடயங்களிலும் சஹாபாக்களிலே ஒரு சாரார் அந்த கருத்து இந்த கருத்து என இரண்டு கருத்துகளுக்கு முரண்பாடான கருத்துகளுக்கு இருக்கின்றார்கள் என்ற உண்மையையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எனவே அதிகமாக இந்த கருத்து முரண்பாடு இதிலே காணப்படுகின்றது என கூறுவது ஆலிம்களுக்கு அது சிறந்ததல்ல. வஹீயின் ஒளியில் எது சரியானது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இங்கே அல்ஹம்துலில்லாஹ் இவர் கூறுகின்ற பிழையான கருத்தை கூறிய ஆலிம்கள் இருக்கின்ற அதே நேரம் முஸ்லிம்களை ஒன்றிணைக்கின்ற மைய புள்ளி கஅபா என்ற அந்த ஆலயத்தில் உள்ள உயர்மட்ட உலமாக்களின் தலைவராக மரணிக்கும் வரைக்கும் இருந்து மரணித்த அறிஞர் குர்ஆன் சுன்னாவின் சரியான முடிவை இந்த விடயத்தில் கூறியிருக்கின்றார். பெண்கள் அணிகின்ற நகை உட்பட அது நிசாபை அடைந்திருக்கும் என்றால், அதாவது ஏறக்குறைய 10 அல்லது 10.5 பவுன் அதற்கு மேற்பட்ட அளவு ஒரு வருட காலம் அது இருக்கும் என்றிருந்தால் அதற்கு ஜக்காத் கொடுப்பது கடமை என்பதை அந்த அறிஞரும் சொல்லி இருக்கின்றார். இங்கே ஆதாரம் என்பது வஹீயிலிருந்து காட்டப்பட வேண்டும். 9வது அத்தியாயத்தின் 34வது வசனம் நன்றாக கவனித்து பாருங்கள். வல்லதீன யக்னிஸூன ذஹப வல்ஃபித்தா, யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரிக்கின்றார்களோ, கவனிக்க வேண்டிய விடயம் இதுதான். குர்ஆன் வசனம் கூறுகின்றது, வெள்ளியையும் தங்கத்தையும் யார் சேகரிக்கின்றார்களோ, அதனை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ, அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய தண்டனையை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பெண்கள் அணிகின்ற தங்கம் என்பது சேமிப்பு இல்லையா? இலங்கை, இந்தியா போன்ற வறுமைக்குட்பட்ட நாடுகள், இவற்றிலே பெண்கள் அணிகின்ற நகையே அது ஒரு சேமிப்பாக எதிர்காலத்திலே வீடு கட்டுவதற்கு, பிள்ளைகளின் திருமணங்களுக்கு, திடீர் நோய்கள் போன்றவை ஏற்பட்டால் பயன்படும் என்ற நோக்கத்தில் தானே மிக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது. எப்படியோ சுருக்கமாக இந்த ஆலிமுடைய தீர்ப்பு மிக பிழையானது. அணிகின்ற நகைகள் உட்பட எதுவாக இருந்தாலும் தங்கம், வெள்ளி இவை ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டிய பொருள்கள் என்பதை குர்ஆன் வசனம் கூறுகின்றது. அது பற்றிய செய்திகள் பலவீனமாக இருக்கலாம். ஹதீஸ்களை விட இன்னும் உறுதியான ஆதாரம் என்பது குர்ஆன் வசனம் இல்லையா? எனவே இந்த ஆலிம் தவறு இழைத்திருக்கின்றார். நோக்கம் நல்லதாக இருந்திருக்கலாம், சரி என்று கண்டதை கூறியிருக்கின்றார், அதுவும் வரவேற்கத்தக்கது. அடுத்த விடயத்தை நிறைவேற்றாவிட்டால் இவர் தனது கடமையை நிறைவேற்றியவராக மாற மாட்டார். எனவே அன்பாக அழகான அழைப்பு எல்லா விடயங்களையும் போன்று இந்த விடயத்திலும் இந்த ஆலிம் விரும்பினால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய உலமாக்கள் இவரது நிலைப்பாடு தவறு என்பதை குர்ஆன் சுன்னாவிலிருந்து தெளிவுபடுத்த முடியும். தவறை திருத்திக் கொள்வார் என்றால் மிகச் சிறந்தது. அடிப்படை விடயங்கள் உட்பட நபி அவர்கள் சஹாபாக்களோடு நபியின் காலத்திலே எப்படி வாழ்ந்தார்களோ அவ்வாறு வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபடுவதென்பது மிகப்பெரிய கடமையாகும். ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிமுடைய ஜக்காத் பற்றிய அணிகின்ற நகைகளுக்கு ஜக்காத் கிடையாது என்பது மிக பிழையானது, குர்ஆன் சுன்னாவிற்கு முரணானது. அது பற்றிய நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட செய்திகள் அனைத்துமே பலவீனம் என்று ஏற்றாலும் குர்ஆன் தெளிவாக தங்கம் வெள்ளி என்பது சேமிக்கப்பட்டால் அது நிசாப் ஹவுல் என்ற அந்த 2 நிபந்தனைகளையும் அடைந்து விட்டால் அது பெண்களின் அணிகலன்கள் உட்பட ஒட்டுமொத்த தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத் கடமை என்பது மிகச்சரியான வஹியின் தீர்ப்பாகும்.